Hey guys, 10th and 12th ஸ்டாண்டர்ட் இப்ப பப்ளிக் எக்ஸாம்க்கு ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஏன்னா இப்ப ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அடுத்து உடனே வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சதுமே டைம் போறதே தெரியாது. உடனே பப்ளிக் எக்ஸாம் வந்துரும். கரெக்ட்டா? சோ அதுல நம்ம வந்து ஒரு 8 வீக் சேலஞ்ச் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நம்ம கிட்ட ஒரு சிலர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, "சார் நீங்க 8 வீக் சேலஞ்ச் போட்டீங்க. நான் அத வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எங்களுக்கு இப்போ ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும் போட்டிருக்கீங்க சார். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மாத்திருக்கோம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் 3 வீக் தான். இந்த 3 வீக் நம்ம இதை ஃபாலோ பண்ணாவே ஃபாஸ்டா நம்மளோட எக்ஸாம்க்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுல இந்த ஃபர்ஸ்ட் வீக் பிளான் வந்து நமக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ஜான்ல இருந்து 18 ஜான் வரைக்கும் தான். ஆக்சுவலா பொங்கல் லீவ் வரும். அந்த பொங்கல் லீவ்லயே நம்ம நிறைய படிச்சு முடிச்சிடலாம். அதுக்காக தான் நம்ம இந்த பிளான் வந்து இப்ப அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா யூனிட்ஸோட 1 மார்க்ஸ், கிராமர் 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், மனப்பாட பாடம், திருக்குறள் இந்த 5 தான் படிக்க போறோம். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமர் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அது 20 1 மார்க், அதுக்கப்புறம் டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ், பாசிவ், இஃப் கிளாஸ், வேற அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இதை முடிக்க போறோம். பிளஸ் 2 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து படிக்க போறோம். 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து படிக்க போறோம். மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் டிவிஷன் அப்படிங்கறதுனால நம்ம அதுக்கு மாதிரி ஃபாஸ்டாவே போய் ஆகணும் அப்படிங்கறதுனால வால்யூம் 1 ஃபுல்லா முடிக்க போறோம். ஓகேங்களா? சாப்டர்ல வால்யூம் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு டைம் இருந்தா 11th அண்ட் 12th சாப்டர் பார்க்க போறோம். ஏன்னா 11th அண்ட் 12th சாப்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இதுல வந்து நமக்கு ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கண்டிப்பா வந்துடும். அதனாலதான் இதை பார்க்க சொல்றோம். சம்டைம்ஸ் 2 2 மார்க், 2 3 மார்க், 2 5 மார்க் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுலயுமே வால்யூம் 1 தான் கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். இந்த வால்யூம் 1 படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் பாத்துக்கோங்க. ப்ராப்ளம் கொஸ்டின்ஸும் பாத்துக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே நாங்க வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. நான் அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன். நீங்க அதில் பாத்துக்கோங்க. பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க, 9th லெசனையும் அடிஷனலா படிச்சுக்க போறீங்க. 9th லெசன் வந்து ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் வந்துடும். அதுக்காக தான் 1 மார்க்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியை மட்டும் நான் லெசன்ஸ் செலக்டிவா கொடுத்துருப்பேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், 6th லெசன், 7, 11, 12. ஏன் நான் இந்த லெசன்ஸ் கொடுத்துருக்கேன்னா, இது எல்லாமே 5 மார்க்ஸ் கேட்கக்கூடிய லெசன். 7th லெசன் மட்டும் கொஞ்சம் டவுட் தான். ஆனா மத்தபடி இந்த எல்லா லெசன்ல இருந்துமே நமக்கு ஒவ்வொரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துரும். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்குமே மோஸ்டா இந்த லெசன்ஸ்ல இருந்தே வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். கம்பல்சரியுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப கெமிஸ்ட்ரி ஓகே இல்லைங்களா? அடுத்து பயாலஜி. ஆனா ஆக்சுவலா 8 வீக் சேலஞ்ச் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த 8 வீக் சேலஞ்ச்ல பாருங்க, கெமிஸ்ட்ரி வந்து எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த பேட்டர்ன்ல நமக்கு கேட்பாங்க அப்படிங்கறத நான் அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். அது ஒரு தடவை பாத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி வந்து அதுல நாங்க சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அடுத்து பயாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜுவாலஜில ஃபர்ஸ்ட் 5 லெசன், அது முடிச்சதுக்கு அப்புறம் 7th அண்ட் 8th லெசன் கம்பல்சரி படிச்சாகணும். ஏன்னா இதுல இருந்தே நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்துடும். 2 மார்க் 3 மார்க்ஸ் ரெண்டு கொஸ்டின் வந்துடும். அதனாலதான் பாட்னிலையும் சேம் அதே பிளான் தான். ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிக்கிறோம். ஆனா 9th அண்ட் 10th லெசன் வந்து படிக்க போறோம். எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான லெசன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 லெசன் படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆர்ட்ஸ் குரூப்ல நாங்க என்ன சார் படிக்கிறது, எங்களுக்கும் ஸ்டடி பிளான் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ அவங்களுக்காக தான் ஆர்ட்ஸ் குரூப்பையும் நாங்க இதுலயே ஆட் பண்ணியிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எப்படின்னா 2, 4, 7, 8 இந்த 4 சாப்டர் பாருங்க. ஏன்னா இதுல 2 சாப்டர் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், 2 சாப்டர் ஈஸியா இருக்கும். இதை பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து 5 மார்க்ஸ் 4 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பிளான் இருக்கு. காமர்ஸ் எடுத்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 26, 27, 28 டோட்டலா 28 லெசன் இருக்கும். அது 7 நம்ம பிரிச்சுக்க போறோம். 7 இல்லைன்னா 8 பிரிச்சுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த 8 லெசன் நம்ம படிச்சீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த 5 மார்க்ஸ் வந்து இதுல கவர் ஆயிடும். காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜுக்குள்ள போகும். அந்த பேஜ்லயே நாங்க உங்களுக்கு அப்லோட் பண்ணிருப்போம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 to 5, 6 இந்த 4 லெசன் படிச்சுக்கோங்க. இந்த 4 லெசன் நமக்கு பெட்டரா இருக்கும். படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல தான் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லாஸ்ட் 5 யூனிட்ஸ் வந்து படிச்சுக்க போறீங்க. இல்ல சார் நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாராவது யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 லெசன் போயிடுங்க. இதை படிச்சாவே போதும். நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ல மோஸ்டா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எவ்வளவு இதை படிச்சா எவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மெயினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் நீங்க மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா
நீங்க எழுதக்கூடிய 90 மார்க்ல 60 மார்க் வந்து ஈஸியா எடுத்துடலாம். பிளஸ் 11, 12 ஒரு 10 மார்க் உங்களுக்கு சேர்ந்து வந்துரும். அப்ப 70 மார்க் வந்து நீங்க எடுத்துடலாம். பிசிக்ஸ்லயும் சேம் உங்களுக்கு அதே பிளான் தான். கெமிஸ்ட்ரில இந்த லெசன்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் வந்துரும். 2 மார்க் இல்லன்னா 3 மார்க். செகண்ட் லெசனே அதுதான். ஒரு 2 மார்க் இல்லன்னா ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம் வந்துரும். நம்ம இதுல 2 மார்க், அதுல 5 மார்க், 3 மார்க்னு எடுத்தா கூட 2 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க். 15 மார்க் வந்துருச்சு. 5த் லெசன்ல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துரும். 6த் லெசன்ல இருந்து ஒரு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கம்பல்சரி வந்துரும். அப்ப இதுல ஒரு 15 மார்க், 30 மார்க் வந்துருச்சா? 7த் லெசன்ல இருந்து ஒரு 2 மார்க், 3 மார்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 5ங்கிறப்போ 35. இந்த 2 லெசன் எடுத்துக்கிட்டோம்னா 2 5 மார்க் கன்ஃபார்ம், 2 மார்க் 1, 3 மார்க் 1 கன்ஃபார்ம் வந்துரும். இதுல ஒரு 10 மார்க். அப்போ 45 மார்க். நம்ம எழுதக்கூடிய 75ல 45 70 மார்க்ல 45 மார்க் இதுல எடுத்துக்கலாம். மிச்சம் ஒரு 25 மார்க் தானே. அந்த 25 மார்க் வந்து நம்ம மிச்ச லெசன்ஸ் படிக்கணும். அதுவும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. பயாலஜில இப்ப ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சாவே நமக்கு ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துரும். 2 மார்க், 3 மார்க் 2 கொஸ்டின் வந்துரும். பாட்னிலயுமே அதேதான். அதனால இந்த பிளான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்ம போட்ட பிளான் படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே பப்ளிக் எக்ஸாம்ல மோஸ்டா எல்லா சப்ஜெக்ட்டுமே டோட்டல்ல சொல்றேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே 100க்கு ஒரு 70 மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடலாம். இப்ப நம்ம போட்டக்கூடிய லெசன்ஸ் மட்டும் படிச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க கேட்ட மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்க்கும் ஸ்டடி பிளான் இப்ப அப்லோட் பண்ணிட்டோம். நம்மளோட பழைய ரிவிஷன் பிளான ஃபாலோ பண்ணாதவங்க, அந்த 8 வீக் சேலஞ்ச ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இந்த 3 வீக் சேலஞ்ச இப்ப நியூ பிளானுமே நம்ம போட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.